Thank you. I am also fine. Take your textbook, take your notebook and pen. Shall we begin the class? Yes. Now, some words are displayed. பார்த்தீங்களா சில வார்த்தைகள் காட்டியிருக்கிறோம். அந்த வார்த்தைகளை பாருங்க. யாராவது ஒரு ஆள், one of you can get up and read those words. Not only but also, no sooner than, to, either or, neither nor, both and, or else, otherwise, so, and so. Very good. As well as, as soon as, because, since, after, when, that, which, who, though, although, even though. Yes, there are three more words. Yes, but, yet, still. Very good. Are you able to identify what they are? Conjunctions. Very good. இதெல்லாம் என்னது? Conjunctions. இப்போ conjunctionsனா என்ன? இணைப்பு சொற்கள்னு சொல்கிறோம் தமிழில். இணைப்பு சொற்கள்னா என்ன? Now what is a conjunction? A conjunction is a connecting word or a linking word or a word that joins words and sentences. அதாவது இணைப்பு சொல் என்பது இரண்டு வார்த்தைகளை இணைக்கக்கூடியதாக இருக்கலாம். இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா வேற பேர் கொடுக்குறாங்க. ஒன்று கனெக்டிவ் வேர்டுன்னு சொல்றாங்க, சேர்க்கிற வார்த்தை. லிங்கிங் வேர்டுன்னு சொல்றாங்க, தொடர்பு படுத்தக்கூடிய வார்த்தைன்னு சொல்றாங்க. அல்லது இரண்டு வார்த்தைகளை வாக்கியங்களை சேர்க்கக்கூடிய வார்த்தைன்னு சொல்றாங்க. புரியுதா? ரைட். நவ் வாட் டஸ் அ கன்ஜங்ஷன் டூ? கன்ஜங்ஷன் என்ன செய்யுது? A conjunction connects sentences or ideas together. ஒரு இணைப்புச்சொல் என்பது வார்த்தைகளையோ அல்லது வாக்கியங்களையோ இணைக்கிறதாக இருக்கிறது. ஏன் நாம் அந்த இணைப்பு சொற்களை பயன்படுத்தணும்? Why do we use those conjunctions? We use conjunctions to join words. வார்த்தைகளை சேர்க்கறதுக்கு பயன்படுத்துகிறோம், கிளாஸஸை சேர்க்கறதுக்கு பயன்படுத்துகிறோம், வாக்கியங்களை இணைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். இதுவரையில் கன்ஜங்ஷன்ஸுக்கு அர்த்தம் என்னன்னு புரியுதா? இணைப்பு சொல் அல்லது தொடர்பு படுத்தக்கூடிய வார்த்தை. இரண்டு வாக்கியங்களை இணைத்து தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறோம்? நம்ம கன்ஜங்ஷன்ஸ்னு சொல்கிறோம். இப்போ வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் கன்ஜங்ஷன்ஸ் பார்க்கலாமா? Shall we proceed? Yes, very good. Now, there are three types of conjunctions. Number one, subordinating conjunctions. Number two, coordinating conjunctions. Number three, correlative conjunctions. ஆக மொத்தத்தில் மூன்று வகையான கன்ஜங்ஷன்ஸ் இருக்குது. அப்போ சொல்கிறது எல்லாமே ஸ்க்ரீனில் பாருங்கள், எல்லாமே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்குது. உங்களுக்கு தெளிவாக புரியுன்னு நினைக்கிறேன். இப்போ சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸை எங்கே நாம் பயன்படுத்துகிறோம்? Where do we use subordinating conjunctions? We use subordinate conjunctions to combine a subordinate class and a main class. Subordinate classக்கு இன்னொரு பேரும் உண்டு, dependent classனு சொல்லலாம். அதே போல மெயின் கிளாஸுக்கு இன்னொரு பேர் உண்டு. என்ன பேர் யாருக்காவது தெரியுமா? டிபெண்டன்ட்னு சொன்னால் இன்னொன்று என்ன வரணும்? வெரி குட், இண்டிபெண்ட் கிளாஸ். அப்போ சபார்டினேட் கிளாஸுக்கு இன்னொரு பேர் என்ன? ஏ டிபெண்ட் கிளாஸ். மெயின் கிளாஸுக்கு இன்னொரு பேர் என்ன? இண்டிபெண்ட் கிளாஸ். அப்போ சபார்டினேட் கிளாஸ்னாலும் டிபெண்ட் கிளாஸ்னாலும் ஒன்று, மெயின் கிளாஸ்னாலும் இண்டிபெண்ட் கிளாஸ்னாலும் ஒன்று. ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? வெரி குட். இப்போ என்னென்ன மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் சபார்டினேட் கன்ஜங்ஷன்ஸாக நம்ம பயன்படுத்தலாம்? சபார்டினேட் கிளாஸில் சபார்டினேட் கன்ஜங்ஷன்ஸாக என்னென்ன மாதிரியான வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தலாம்? You can see a list of words that are displayed in the form of table. இங்கே டேப்லர் காலத்தில் வார்த்தைகள் கொடுத்துருக்குறோம். யாராவது ஒரு ஆள் எந்திரிச்சு வாசிக்கலாமே. as, because, since, though, although, even though, when, as soon as, if, unless, so that, who,
which, that, where, nevertheless and while. There are also few more subordinating conjunctions which you have to remember later. Now, I have displayed a sentence as an example. ஒரு உதாரணத்தை பார்ப்போமே. When he was a boy, yes, he was naughty. When he was a boy, he was naughty. இதில் ரெண்டு பகுதியாக பிரிக்கலாம். நான் பிராக்கெட் போட்டு காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா? அதுபோல் ரெண்டு பகுதியாக பிரிக்கலாம். அந்த முதல் பகுதியை எடுத்துக்கிறோம். இப்போ when he was a boy, இந்த பகுதியில் முதல் வார்த்தை என்னவா இருக்குது? when. வெரி குட். ரெண்டாவது வார்த்தை என்ன இருக்குது? he. அந்த வென்னுங்கிற வார்த்தை என்னவா பயன்படுத்தி இருக்கிறோம்? நாம சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷனை பயன்படுத்தி இருக்கிறோம். he என்பது என்ன? அந்த வாக்கியத்தினுடைய சப்ஜெக்ட். was என்பது என்ன? அதனுடைய இந்த வாக்கியத்தினுடைய வெர்பு. ஆக மொத்தத்தில் ஒரு சபார்டினேட் கிளாஸ்ல என்னென்ன இருக்குன்னு பாருங்க. ஒரு கன்ஜங்ஷன் இருக்கு, சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் இருக்கு, சப்ஜெக்ட் இருக்கு, வெர்ப் இருக்கு, பிளஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இருக்கு. ஆக ஒரு வாக்கியமானது சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷனை வச்சு ஆரம்பிக்கலாம், அல்லது சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் ஒரு வாக்கியத்துக்கு நடுவுலையும் வரலாம். அடுத்த உதாரணமாக அந்த மாதிரி உதாரணத்தை நான் காட்டுறேன். இப்போ மெயின் கிளாஸுக்கு வருவோம். மெயின் கிளாஸில் என்ன இருக்கு? சப்ஜெக்ட் இருக்கு, வாஸ் இருக்கு, வாஸ் என்பது வெர்பு, பிளஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இப்போ ஹீ வாஸ் நாட்டி அப்படின்னு சொன்னோம்னா அவ ரொம்ப சேட்டை பண்ணினா, அர்த்தம் முடிஞ்சு போயிருக்குதா? ரைட். அப்போ எந்த ஒரு வாக்கியம் அர்த்தம் முடிஞ்சு சப்ஜெக்ட் வெர்பை கொண்டு அர்த்தத்தை முடிவு பெற்று தருதோ அதை தனி வாக்கியமாக எழுதலாமோ அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? மெயின் கிளாஸ்ன்னு சொல்லலாம், அல்லது இண்டிபெண்ட் கிளாஸ்ன்னு சொல்லலாம். இப்போ இந்த வாக்கியத்தினுடைய முதல் பகுதிக்கு வாங்க. when he was a boy, இதில் when ஏற்கனவே நம்ம சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் சொல்லிட்டோம். he என்பது சப்ஜெக்ட், was என்பது வெர்புன்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா? ரைட். இந்த வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை பாருங்க. அவன் பையனாக இருந்த பொழுது. அர்த்தம் முடிஞ்சிருக்குதா? இல்லை இல்லை. அப்போ அர்த்தம் முடியாததுனால தான், முடியாத அந்த பகுதியை தான் நாம் என்னன்னு சொல்கிறோம்? சபார்டினேட் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். அர்த்தம் முடிஞ்சு தனி வாக்கியமாக எழுத முடிஞ்ச பகுதி என்னன்னு சொல்கிறோம்? மெயின் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். இதுதான் சபார்டினேட் கிளாஸுக்கும் மெயின் கிளாஸுக்கும் உள்ள வேறுபாடு. சபார்டினேட் கிளாஸில் கன்ஜங்ஷன் இருக்கிறதுனால அந்த பகுதியினுடைய அர்த்தமானது முடிவடையாது. முடிவடையாததுனால நம்ம என்ன செய்ய முடியாது? தனி வாக்கியமாக எழுத முடியாது. இந்த கான்செப்ட் எப்பொழுதும் நல்லா மனசில் வச்சுக்கிறோம். ரைட். நான் இப்போ ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? ஏற்கனவே நாம் பார்த்தத when he was a boy, he was naughty அப்படிங்கிற வாக்கியத்தை வேற மாதிரியும் எழுதலாம். எப்படி? அதே கன்ஜங்ஷன், வென்னுங்கிற கன்ஜங்ஷனை நடுவில் வைக்கும் பொழுது மெயின் கிளாஸ் எங்கே வந்துடுது? முன்பக்கம் வந்துடுது. சபார்டினேட் கிளாஸ் எந்த பக்கம் வந்துடுது? பின்பக்கம் வந்துடுது. ஆக சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் கேன் கம் either in the beginning of the sentence or in the middle of the sentence. If it comes in the beginning of the sentence, வாக்கியத்தினுடைய தொடக்கத்தில் வந்தால் அந்த பகுதியில் இருக்கிறது தான் சபார்டினேட் கிளாஸ். வாக்கியத்தினுடைய நடுவில் வந்தால் நடுவில் வரக்கூடிய கன்ஜங்ஷனும் அதனை தொடர்ந்து வரக்கூடிய பகுதியும் தான், வாக்கியத்தினுடைய பகுதியும் தான் சபார்டினேட் கிளாஸ். ஸோ இந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கிறணும். நான் இப்போ சொன்னதை தான் மறுபடியும் இங்கே டிஸ்பிளே பண்ணுறோம். வாட் இஸ் அ சபார்டினேட் கிளாஸ் அண்ட் வாட் இஸ் அ மெயின் கிளாஸ். சபார்டினேட் கிளாஸில் சப்ஜெக்ட் இருக்கும், சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் இருக்கும், சப்ஜெக்ட் இருக்கும், வெர்பு இருக்கும். ப்ளஸ் இதனுடைய அர்த்தம் முடிவடையாது. இதனுடைய அர்த்தம் முடிவடையாததுனால நம்ம என்ன செய்ய முடியாது? தனி வாக்கியமாக எழுத முடியாது. இதனுடைய அர்த்தம் முடிகிறதுக்கு எந்த வாக்கியத்தை சார்ந்திருக்கணும்? மெயின் கிளாஸை சார்ந்திருக்கணும். சரி, வாட் இஸ் அ மெயின் கிளாஸ் தென்? ஒரு மெயின் கிளாஸ் ஆனது சப்ஜெக்ட் வெர்பை கொண்டு அர்த்தத்தை முடித்து வைத்திருக்கக்கூடிய பகுதியாக இருக்கும். அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம் முடிஞ்சிருக்கும். வாக்கியத்தினுடைய அர்த்தம் முடிஞ்சிருந்தாலே, சப்ஜெக்ட் வெர்பு இருந்து வாக்கியத்தினுடைய அர்த்தம் முடிஞ்சிருந்தாலே அந்த பகுதி என்ன வாக்கியம்தான்? மெயின் கிளாஸ் தான். இதை தனி வாக்கியமாக அந்த சபார்டினேட் கிளாஸை விட்டுட்டு இதை தனி வாக்கியமாக எடுத்து எழுத முடியும். புரியுதா? இதனுடைய பொருள், மெயின் கிளாஸினுடைய பொருள் முடிவடைவதற்கு எது தேவையில்லை? சபார்டினேட் கிளாஸ் தேவையில்லை. சரியா? ஆக மொத்தத்தில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? ஒரு சபார்டினேட் கிளாஸும் ஒரு மெயின் கிளாஸும் சேர்ந்தது தான் ஒரு சபார்டினேட் கிளாஸும்
ஒரு மெயின் கிளாஸும் சேர்ந்தது தான் என்ன வாக்கியம்? காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். அப்போ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். Are you able to follow me? Now, let us move on to the next type of conjunctions. What are they? Coordinating conjunctions. Where do we use coordinating conjunctions? Or what are the coordinating conjunctions do? என்ன செய்கிறாங்க அவங்க? இவங்களும் கம்பைன் பண்ணுறாங்க. 2 வாக்கியங்களை கம்பைன் பண்ணுறாங்க. என்ன வாக்கியங்கள் தெரியுமா? 2 மெயின் கிளாஸ் அல்லது 2 இண்டிபெண்ட் கிளாஸ். மெயின் கிளாஸ் அல்லது இண்டிபெண்ட் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். இங்கே மெயின் கிளாஸ் 1 இருக்கும், 2வது மெயின் கிளாஸ் இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் ஒரு மெயின் கிளாஸ்னாக்க ஒரு வாக்கியத்தில் சப்ஜெக்ட் இருக்கணும், வெர்பு இருக்கணும், அர்த்தம் முடிஞ்சிருக்கணும், அதை தனி வாக்கியமாக எழுத முடியணும். இந்த 4 பண்புகளையும் உடைய வாக்கியத்தை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம். ஆக இந்த மாதிரி 2 வாக்கியம் தனித்தனியாக இருக்குது. இந்த 2 வாக்கியத்தையும் இணைக்கிற வேலை தான் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனுடைய வேலை. ஆக ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் 2 மெயின் கிளாஸுக்கு இடையில வரும். 2 மெயின் கிளாஸை இணைக்கக்கூடிய வேலையை தான் ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் செய்யுது. ரைட். நவ் ஷல் வி see an example? ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? வெரி குட். He was ill but he attended the class. இந்த வாக்கியம் அப்படியே டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கு பாருங்க. He was ill but he attended the class. இப்போ 2 வாக்கியத்தை தனித்தனியாக பிரிச்சுக்கோமே. He was ill, அவனுக்கு உடல்நிலை சரியில்லை. He attended the class, அவன் வகுப்பிற்கு வந்தான். ரெண்டுமே எதிரும் புதிருமாக இருக்குது. உடம்பு சரியில்லாதவன் எங்கே இருக்கணும்? வீட்டில் இருக்கணும் அல்லது ஹாஸ்பிட்டலில் இருக்கணும். ஆனால் கிளாஸுக்கு வந்தான். நம்ம மீனிங்கை போக்கி விட்டுருவோம். 2 வாக்கியம் இருக்குது. 2 வாக்கியத்திலையும் பாருங்கள். முதல் வாக்கியத்தில் ஹீ என்பது சப்ஜெக்ட், வாஸ் என்பது வெர்பு. 2வது வாக்கியத்தில் ஹீ என்பது சப்ஜெக்ட், அட்டெண்டட் என்பது வெர்பு. ஆக 2 வாக்கியமுமே சப்ஜெக்ட் வெர்பை வச்சிருக்குது. 2 வாக்கியத்தினுடைய பொருளும் முடிஞ்சிருக்குது. இப்போ இந்த 2 வாக்கியத்தையும் ஒரு கன்ஜங்ஷனை கொண்டு இணைச்சிருக்கிறோம். 2 வாக்கியத்துக்கு நடுவில் ஒரு கன்ஜங்ஷனை போட்டிருக்கிறோம். இந்த கன்ஜங்ஷனை தான் என்னன்னு சொல்கிறோம்? கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். ஆக 2 மெயின் கிளாஸுகள் ஒரு இணைப்பு சொல்லால் இணைக்கப்பட்டிருந்தால் அந்த வாக்கியத்தை காம்பவுண்டு சென்டென்ஸ்னு சொல்கிறோம். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னா சபார்டினேட் கிளாஸ், மெயின் கிளாஸ் இருக்கும். காம்பவுண்டு சென்டென்ஸில் என்ன இருக்கும்? முதல் மெயின் கிளாஸு, 2வது மெயின் கிளாஸ். அப்போ 2 மெயின் கிளாஸ் இருக்குது. இந்த 2 மெயின் கிளாஸையும் ஒரு இணைப்பு சொல் கொண்டு இணைக்கிறோம். வாட் ஆர் த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ்? அண்ட் ஸோ, ஆர், ஆர் எல்ஸ், அதர்வைஸ், பட், எட், ஸ்டில், அண்ட். ஸோ தீஸ் ஆர் தி கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். நவ் லெட் மீ கிவ் an example. ஒரு உதாரணத்தை பார்ப்போம். ஏற்கனவே பார்த்தது மாதிரி தான் இன்னொரு உதாரணம். சாந்தி rang up to me but I did not speak to her. இந்த வாக்கியத்தை பார்க்குறோமா? டிஸ்பிளே ஆகிருக்கு இல்லையா? பிராக்கெட் போட்டு காமிச்சிருக்கிறேன்னா. சாந்தி rang up to me. சாந்தி என்பது சப்ஜெக்ட், ரேங் என்பது வெர்பு. அதை கீழே என்னன்னு காமிச்சிருக்கிறேன்? மெயின் கிளாஸ் 1. அந்த மெயின் கிளாஸுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லியிருக்கிறோம்? இண்டிபெண்ட் கிளாஸ். வெரி குட். இப்போ 2வது பகுதிக்கு வருவோம். I did not speak to her. I என்பது சப்ஜெக்ட், did not speak என்பது வெர்பு. இதில் யாருக்காவது சந்தேகம் இருக்குதா? ரைட், வெரி குட். இப்போ இந்த 2வது பகுதியை நம்ம என்னன்னு குறித்து காமிச்சிருக்கிறோம்? ஒரு ஆரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா? ஆரோ மார்க்கில் என்ன இருக்குது? அதுவும் மெயின் கிளாஸ் 2ன்னு எழுதியிருக்கிறோம். அப்போ 2 மெயின் கிளாஸ் இருக்குது. இது 2ஐயும் நடுவில் ஒரு வார்த்தை வச்சு இணைச்சிருக்கோம் பார்த்தீங்களா? அந்த வார்த்தையை தான் என்னன்னு சொல்கிறோம்? Coordinating conjunction. And what is that word? But is the coordinating conjunction in this sentence. Okay. Is there any difficulty? ஏதாவது புரியாமல் இருக்குதா? Right, very good. Now we shall proceed to see the 3rd type of conjunction. What is the 3rd type of conjunction? It is correlative conjunctions. Correlative conjunctions. Relative. 2 விஷயத்தை தொடர்பு படுத்துது. அங்கே பேர் இருக்குது, பேர்லேயே அர்த்தம் இருக்குது பார்த்தீங்களா? 2 விஷயங்களை தொடர்பு படுத்துது. ஸோ வாட் ஆர் தி கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ்? ஒரே வாக்கியத்தில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரே வாக்கியத்தில் 2 இணைப்பு சொற்கள் வரும். நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா? வகுப்பு தொடக்கத்தில் பார்த்தோம் இல்லையா? நாட் ஓன்லி பட் ஆல்சோ, அண்டு ஸோ, எய்தர் ஆர், நெய்தர் நார்,
இந்த வார்த்தைகள், இந்த கன்ஜங்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லலாம்? காரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ்னு சொல்லலாம். இந்த கன்ஜங்ஷனுடைய வேலை என்ன? வாட் டு தே டு? தே ரிலேட், தொடர்பு படுத்துது. இரண்டு விஷயங்களையோ அல்லது ஒரு நபரிடம் இருக்கக்கூடிய இரண்டு பண்புகளையோ தொடர்பு படுத்தி சொல்லுது. இதுதான் இந்த காரிலேட்டிவ் கன்ஜங்ஷனுடைய வேலை. ஓகே, now what are the correlative conjunctions that we should study at this stage? இந்த 10ஆம் வகுப்பில் நாம் படிக்க வேண்டிய correlative conjunctions என்னென்ன? both and Michael can both read and write. அவர் ரெண்டு வேலை செய்யலாம், வாசிக்கவும் செய்யலாம், எழுதவும் செய்யலாம். So now we are using both and. Not only but also, not only Mary but also Gabriel is from Italy. Either or. I have either cola or tea. I can have either cola or tea. So as. Her story isn't so boring as theirs. No sooner than. Example, we had no sooner gone to bed than the phone rang. Next one, the more and the more. மறுபடியும் the moreங்கிற வார்த்தை ரெண்டு தடவை வரும். The more you can dream, the more you can do. Neither nor. He neither likes tea nor coffee. அவருக்கு டீயும் பிடிக்காது, காஃபியும் பிடிக்காது. Scarcely when. Scarcely had they gone out. அவங்க வெளியில் கூட போகல. When it started raining, மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தொடர்பு படுத்துதல். இந்த correlative functions relate the incidences or relate the qualities. வினாத்தாளில் வரக்கூடிய இரண்டு பகுதிகள் கோடிட்ட இடம் கொடுக்கப்பட்டிருந்தாங்கனாக்கா அதனுடைய அர்த்தத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய கொஷின் பேப்பரில் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் செய்யணும். இப்போ நான் கொடுக்கக்கூடிய டிப்ஸ் அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். The following tips will help you to answer this question in the examination. Now, point number 1. வினாத்தாளில் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்கியமானது ஒரே வாக்கியமாக இருக்கும். ஆனால் அந்த வாக்கியத்தில் ரெண்டு பகுதிகள் இருக்கும். இதில் எந்த பகுதியில் டேஷ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை ஓரளவுக்கு கணிக்க பாருங்கள், புரிஞ்சுக்க பாருங்கள். புரிஞ்சுக்கிட்டு ஒருவேளை இங்கே கொடுத்துருக்கக்கூடிய வாக்கியம் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னு உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சுன்னா ரொம்ப ஈஸி, அல்லது காம்பவுண்டு சென்டென்ஸ்னு கண்டுபிடிக்க முடிஞ்சுன்னா ஈஸியாக நீங்கள் ஆன்சரை எடுத்து எழுதலாம். நம்ம ஏற்கனவே பார்த்த விளக்கத்தை வச்சு இப்போ புரியும்னு நினைக்கிறேன். ஸோ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக இருந்தால் நேரத்தை குறிக்கிற வாக்கியமாக இருக்குது அர்த்தம். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக இருந்தால் வென்னு அல்லது ஆஸ் சூன் அஸ் அல்லது ஆஃப்டரு அல்லது பிஃபோர். சில சமயத்தில் ஒயிலும் கொடுத்துருப்பாங்க, அன்டிலும் கொடுத்துருப்பாங்க, ஆஸ் லாங் அஸ்ஸும் கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா, வென் அண்ட் ஆஸ் சூன் அஸ், இதுதான் அதிகபட்சமாக இந்த உடனடி செயல்களை குறிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய இணைப்பு சொற்கள். அதை எடுத்து எழுதலாம். அது கொடுத்துருந்தாங்கன்னா அது சரி, இது கொடுக்கல, ஆனால் வாக்கியம் நேரத்தை குறிக்கக்கூடிய வாக்கியமாக இருக்குது, அதனுடைய அர்த்தம் உடனடி செயலாக இருக்குது அப்படின்னா அடுத்தது என்ன போகணும்? அடுத்த கன்ஜங்ஷன் என்ன இருக்குன்னு பாருங்கள். அண்டு இருக்குதான்னு பாருங்கள். அண்டு இருந்தால் அண்டை எடுத்து எழுதுங்க. ஐ ஹவ் கிவன் யூ 2 எக்ஸாம்பிள்ஸ். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸு, காம்பவுண்டு சென்டென்ஸ் ரெண்டுக்குமே உதாரணம் கொடுத்துருக்குறேன். as soon as the thief saw the police, he ran away. இதில் as soon as என்பது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸை குறிக்கக்கூடிய கன்ஜங்ஷன், தட் இஸ் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். ரெண்டாவது வாக்கியத்தை பாருங்கள். the child saw its mother and it ran to her. இந்த வாக்கியத்தில் அண்டு என்பது என்னவா கொடுத்துருக்குறோம்? காம்பவுண்டு சென்டென்ஸில் வரக்கூடிய கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனாக கொடுத்துருக்குறோம். ஒருவேளை உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய வினாவானது ஒரே வாக்கியம்தான், வாக்கியத்தினுடைய ஒரு பகுதி காரணத்தையும் இன்னொரு பகுதி அதனுடைய விளைவையும் சொல்லுதுன்னு வச்சுக்குவோம். காரணம் காரியம்னு சொல்லுவோம், காரணம் அல்லது விளைவு, காஸ் அண்ட் எஃபெக்ட், ரீசன் அண்ட் ரிசல்ட். இந்த அர்த்தத்தில் வாக்கியத்தினுடைய இரண்டு பகுதிகள் இருந்துச்சுன்னா ஒரே வாக்கியம், வாக்கியத்தில் ரெண்டு பகுதி இருக்குது, ஒரு பகுதி காரணத்தை சொல்லுது, இன்னொரு பகுதி விளைவு அல்லது எஃபெக்டை சொல்லுது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய 4 கன்ஜங்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த கன்ஜங்ஷன்ஸை பாருங்கள். ஆஸ் கொடுத்துருந்தா ஆஸு, பிகாஸை கொடுத்துருந்தா பிகாஸ் எடுத்து எழுதுங்க, சின்ஸு கொடுத்துருந்தா சின்ஸ் எடுத்து எழுதுங்க. இதில் கொடுக்கல,
அண்டு சோவோ அல்லது சோவோ கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனில். அதே போல் கொடுத்துருக்கக்கூடிய கொஷின் பேப்பரில் நமக்கு கொஷின் நம்பர் 14ல் வந்திருக்கக்கூடிய வினாவானது 2 வாக்கியம் இருக்கும். அதாவது ஒரே வாக்கியம் 2 பகுதிகளாக இருக்கும். ஒரு பக்கம் நிபந்தனை இருக்கும், தட் இஸ் கண்டிஷன். ஆனால் இன்னொரு பக்கத்தில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ரிசல்ட் கொடுத்துருப்பாங்க. நீ இதை செஞ்சியனா இது நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. நீ வேகமாக ஓடலைன்னா பஸ்ஸை பிடிக்க முடியாது, இப்படி நெகட்டிவாக சொல்கிறதும் இருக்குது. ஆக நிபந்தனைகளை நாம் 2 வகையாக பிரிச்சுக்கலாம். ஒன்று பாசிட்டிவான நிபந்தனை, இன்னொன்று நெகட்டிவான நிபந்தனை. இப்படி நிபந்தனையை குறித்து வந்தால் பாசிட்டிவாக இருந்தால் இஃப்ங்கிற கன்ஜங்ஷனை நாம் எடுத்து எழுதலாம். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னு கண்டுபிடிச்சோம்னா, ஒரு வேளை நமக்கு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் இல்லை கொடுத்துருக்குற வாக்கியம் அப்படின்னா காம்பவுண்டு சென்டென்ஸாக இருந்தால் என்ன கன்ஜங்ஷன் எழுதணும்? அண்டு அல்லது அண்டு தென் ஒன்லி. உங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்குது பாருங்கள். எல்லா விஷயம் நான் இப்போ சொல்லிட்டு வர்ற விஷயம் எல்லாமே ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஸ்டடி வெல், நீ நல்லா படிச்சேன்னா யூ வில் கெட் குட் மார்க்ஸ், நீ நல்ல மதிப்பெண்களை பெறலாம். இது பாசிட்டிவான விஷயம். ரன் ஃபாஸ்ட் அண்ட் யூ வில் கேட்ச் த பஸ், நீ வேகமாக ஓடு, பஸ்ஸை பிடிச்சிடலாம். இதுவும் பாசிட்டிவான நிபந்தனை தான். ஒரு வேளை நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய நிபந்தனையானது நெகட்டிவாக இருக்குன்னு வச்சுக்குவோம். அப்போ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் என்ன மாதிரியான கன்ஜங்ஷனை பயன்படுத்தணும்? அன்லெஸ்ங்கிற கன்ஜங்ஷனை பயன்படுத்தணும். பார்த்தீங்களா, இருக்குதா? ரைட், வெரி குட். இது காம்பவுண்டு சென்டென்ஸாக இருக்குது அப்படின்னாக்க ஆர் அல்லது ஆர் எல்ஸ் அல்லது அதர்வைஸ், இந்த 3 கன்ஜங்ஷனில் என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதை எடுத்து எழுத போகிறோம். ஆர் ஏபிள் டு ஃபாலோ மீ? ரைட். நவ் எக்ஸாம்பிள், unless you study well you will not secure good marks. நீங்கள் நல்லா படிக்கலைன்னா நல்ல மதிப்பெண்களை பெற முடியாது. இது நெகட்டிவான நிபந்தனை, நெகட்டிவ் சென்ஸில் வருது. ரன் ஃபாஸ்ட், வேகமாக ஓடு. ஆர்எல்ஸ் இல்லாட்டா யூ வில் மிஸ் த பஸ், நீ வேகமாக ஓடலைன்னா பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவேன். இதுவும் ஏறக்குறைய நெகட்டிவான நிபந்தனை தான். அடுத்தது இன்னொரு விஷயத்தையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிறோம். ஒரு வேளை நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த வினாவில் 2 பகுதி இருக்குது. 2 பகுதியுமே எதிரும் புதிருமாக, ரெண்டுமே ஆப்போசிட்டாக இருக்குது. நம்ம முதல்ல ஒரு உதாரணம் பார்த்தோம். ஹி வாஸ் இல் பட் ஹி அட்டெண்டட் த கிளாஸ்ன்னு ஒரு வாக்கியம் பார்த்தோம்ல, ஞாபகம் இருக்கா? ஆர் ஏபிள் டு ரிகால்? ரைட், வெரி குட். இந்த மாதிரி ஆப்போசிட்டில் 2 பகுதியும் இருந்துச்சுன்னா, 2 பகுதியினுடைய பொருளும் அர்த்தமும் ஆப்போசிட்டில் இருந்தால் என்ன செய்யணும்? காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக வரும் பொழுது, கொடுக்கப்பட்டுள்ள வினாவானது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக கொடுக்கப்பட்டிருந்தால் தோ, ஆல்தோ, ஈவன் தோ, இது 3ல் எது பொருத்தமானதோ, எது கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுத போகிறோம். இஸ் இட் கிளியர்? ரைட். ஒருவேளை கொடுத்துருக்கிற வாக்கியம் காம்பவுண்டு சென்டென்ஸாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா என்ன ஆன்சர் கொடுத்துருப்பாங்க? பட்டு, எட்டு, ஸ்டில், இது 3ல் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுத போகிறோம். தோ ரவி ran fast, he missed the train. It is an example for complex sentence. They played well, but they lost the match. நல்லா விளையாண்டாங்க இருந்த போதிலும், ஆனால் என்ன பண்ணிட்டாங்க? மேட்சில் தோத்துட்டாங்க. தென் ரெஃபரிங் டு பர்பஸ், கொடுத்துருக்கிற வாக்கியத்தில் ஒருத்தர் விருப்பத்தையோ அல்லது நோக்கத்தையோ குறிக்கிறது போன்ற அர்த்தம் இருந்தால், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக இருந்தால் ஸோ தேட் அல்லது இன் ஆர்டர் தேட், இந்த கன்ஜங்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுத போகிறோம். இதே காம்பவுண்டு சென்டென்ஸாக இருந்தால் அண்டு சோங்கிற கன்ஜங்ஷனை எடுத்து எழுத போகிறோம். புரியுதா? தெளிவாக புரியுதா இல்லையா? ரைட். ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ ஸ்டடீடு ஹார்டு, ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தார். எதுக்காக? வாட் இஸ் த பர்பஸ்? ஸோ தேட் ஹீ குட் செக்யூர் குட் மார்க்ஸ். ஸோ தேட் ஹீ குட் செக்யூர் குட் மார்க்ஸ். ஹீ வாண்டட் டு மீட் ஹீஸ் ஃப்ரெண்டு, அதனால் எங்கே போனார்? ஹீ வென்ட் டு சென்னை. ஸோ பர்பஸை குறிக்கிறதாக இருக்குது. ரைட். Is there any doubt, students? Do you have any doubts? Okay, you don't have. So thank you very much for listening to me patiently. I wish you all the best for the forthcoming public examination. So thank you.